ஒருவேளை நீங்க பலவிதமான சோதனையில அகப்பட்டவர்களாக, விடுதலை இல்லையே, என் ஜெபத்துக்கு பதில் வரலையே, ஏன் இன்னும் என் வாழ்க்கையில மாற்றங்கள் இல்லை, ஏன் என் குடும்பத்துல மாற்றம் இல்லை, என் தொழில ஏன் மாற்றம் இல்லை அப்படின்ற ஒரு ஏக்கம் உங்களுக்குள்ள இருக்கா இல்லையா? இருக்கிறது. அதனால ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிற தேவ சித்தத்தின்படி கேட்கிற காரியங்கள் கிடைக்கும்படி, அவருடைய சித்தத்தின்படி நம்ம கேட்க வேண்டும். அதுதான் நம்ம வாழ்க்கையில நடைபெற வேண்டும் என்பதை நினைத்து காத்திருந்து என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. எடுத்து வாசிப்போம். யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். யாக்கோப்பு 1:6. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். பாருங்க, சந்தேகப்படாமல் கேட்கணும். எப்படி கேட்கணும்? சந்தேகப்படாமல். இன்றைக்கு நான் ஜெபித்திருக்கிறேன், இந்த ஜெபத்துக்கு கடவுள் பதில் கொடுப்பார் என்று நம்பிக்கையோடு இருக்கணும். அந்த நம்பிக்கை முதல்ல, அந்த ஆசை, அந்த விருப்பம், அந்த நம்பிக்கை, இது எல்லாத்தையும் அவர் கவனித்துக் கொண்டு இருக்கிறார். அதனால்தான் சொல்றாரு, தேவ சித்தத்தின்படி நாம் கேட்க வேண்டும். அடுத்தது, கேட்கிறவங்க எப்படி இருக்கணுமா? சந்தேகப்படக்கூடாது. சந்தேகப்படக்கூடாது. நிறைய பேருக்குள்ள அந்த சந்தேகம், என் ஜெபம் கேட்கப்படுமா, நான் ஜெபிக்கிற ஜெபத்தை அவர் கேட்பாரா, நான் ஒரு பாவி தானே, என் ஜெபத்துக்கு பதில் வருமா அப்படின்ற நம்ம மேலேயே நமக்கு என்ன இல்லை, நம்பிக்கை இல்லாம தான் நம்ம என்ன செய்யறோம்? அலமோதி கொண்டிருக்கிறோம். அதுதான் உதாரணமாக அந்த யாக்கோப்பு பவுல் சொல்லுகிறார், அந்த சந்தேகத்தினாலதான் நம்மளால என்ன செய்ய முடியல, அவருடைய கிருபைகளை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியல. அதனாலதான் சொல்றாரு, நீங்க என்ன செய்ய வேண்டும்? எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். இருக்க வேண்டும். இன்றைக்கு அதுதான் நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தமாக, ஒரு காத்திருக்கக்கூடிய ஒரு கிருபையை கடவுள் நமக்கு கொடுக்கணும். இந்த முதல் வாரத்துல நீங்க எல்லாரும் ஒரு ஏக்கத்தோடு வந்திருப்பீங்க. நான் நன்றாய் அறிந்திருக்கிறேன். கர்த்தரும் உங்க வாரங்களை அறிந்திருக்கிறாரு. நீங்க நம்பிக்கையோடு இருங்க, காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஜெபத்துக்கு பதில் வரும் என்ற நம்பிக்கையோட நீங்க என்ன பண்ணுங்க? காத்திருங்க, காத்திருங்க, ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தை விடவே விடாதீங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில, எல்லாருடைய வாழ்க்கையிலையும், இங்க வந்திருக்கிற அனைவருடைய வாழ்க்கையிலையும், குடும்பத்திலையும், தனிப்பட்ட காரியங்களிலும் கர்த்தர் பதில் செய்வார். மத்தேயு சுவிசேஷம் 21:22 மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய், பாருங்க, மேலும் நீங்க விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்று என்றார். பாருங்க, சந்தேகப்படாமல் என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்கன்றார். இங்கே ஆண்டவர் இங்க சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, நீங்க கொஞ்சம் கூட என்ன பண்ணக்கூடாது? சந்தேகப்படாது மாத்திரமல்ல, விசுவாசம். ஜெபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகள் பெறுவீர்கள் என்று என்ன செய்யணும்? அந்த இடத்துல சந்தேகப்படக்கூடாது. இந்த இடத்துல என்ன சொல்றாரு? ஜெபத்துல எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெறுவீர்கள் என்று நீங்க எப்படி இருக்கணும்? விசுவாசமா இருக்க. அந்த விசுவாசம் ரொம்ப முக்கியமானதா இருக்கிறது. அதே மார்க் எழுதின சுவிசேஷம் 11:24 அப்படிதான் சொல்லப்படுகிறது. சந்தேகப்படாமல் கேளுங்க, விசுவாசத்தோடு இருங்க, நிச்சயம் உங்க வாழ்க்கையில கடவுளாக செய்வார். கஷ்டமான சூழ்நிலையா, வியாதியா, கடன் பிரச்சனையா, பாரமா, அங்கலாய்க்கிறீர்களா, தவித்துக் கொண்டிருக்கிறீங்களா, என்ன செய்வது என்று தெரியாத நிலைமையில அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறீங்களா, சோர்ந்து போவாதீங்க, சோர்ந்து போவாதீங்க. கர்த்தர் உங்களை கைவிடுவதற்காக உங்களை இந்த இடத்துல கொண்டு வரல. அவர்தான் சொல்லுகிறாரே, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? கொஞ்சம் யோசித்து பாருங்க. தம்மால்
இரவும் பகலும் ஜெபிக்கிற ஜெப வீரர்களாய், ஜெப வீராங்கனையாய், ஜெபிக்கிற விசுவாசிகளாய் நீங்க இருக்கும் பொழுது அவருடைய காரியங்களிலே ஒருபோதும் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாய் நீங்க நிற்கும் பொழுது உங்க கண்ணீருக்கு அவர் பதில் கொடுக்கிறார். கவலைப்படாதீங்க. ஒருவேளை இந்த நாள் நமக்கு கஷ்டங்கள் இருந்தாலும் ஆண்டவர் அந்த கண்ணீரை மாற்றி உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை கடவுள் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், உங்களை பார்த்து சொல்லுற காரியம்னா காத்திருங்க, காத்திருங்க, காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க, சந்தேகப்படாம ஜெபம் பண்ணுங்க. உங்க ஜெபம் அந்த காற்றடித்து பறந்து போவது போல என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. சந்தேகப்படாமல் இருங்க. உங்களுடைய ஜெபத்துக்கு நிச்சயம் பதிலை என்ன செய்வார், ஆண்டவர் தருவார். வியாதி படுக்கையிலே நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார், ஒருவேளை அதை குறித்த கவலையா இருந்தாலும் தெய்வ ஜனமே கவலைப்படாதீங்க, கர்த்தரால மாற்ற முடியும். யாக்கோப்பு 5வது அதிகாரம் 14வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசித்து பார்ப்போம். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்கள் என்ன செய்யுங்க, வரவழைப்பானாங்க. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ணுவார்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் அந்த பிணியாளி என்ன செய்து ரட்சிக்கிறது. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஜெபம்? விசுவாசமுள்ள ஜெபம். போல மூப்பர்கள், விசுவாசிகள் ஒரு வீட்டுக்கு போய் நீங்க ஜெபிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஜெபத்துக்கு பதில் வரும் என்ற விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும். அந்த வீட்டை திறந்து கொடுக்கிறவங்களுக்கும் அந்த விசுவாசம் இருக்கணும். நான் திறந்து கொடுக்கிறேன், என் பிள்ளைங்க வருவாங்க, என் விசுவாச மக்கள் ஒருத்தரும் 2 பேரும் என் ஜெபத்துக்கு வருகை தருகிற மக்களுடைய ஜெபத்தின் மூலமாக என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், என் தேவைகள் சந்திக்கப்படும், என் மனவிருப்பம் நிறைவேறப்படும், என் கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைப்பார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நீங்க இருக்கணும். அதனாலதான் சொல்றாரு, நீங்க என்ன செய்யணும், வியாதி உள்ளவர்களுக்காக பிணியாளிக்காய் ஜெபம் பண்ணும் பொழுது சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும், அறிக்கை செய்யணும். குற்றங்கள் என்ன பண்ணணும், அறிக்கை செய்து நம்ம எப்படி பண்ணணும், ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு நீதிமான், ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள், ஒரு ஊழியக்காரர்கள் ஜெபிக்கிற ஜெபம் பலனுள்ளது. அந்த பலனுள்ள அந்த ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் உங்க வாழ்க்கையில இந்த மாதத்திலே நிச்சயம் அற்புதங்களை செய்வார். சந்தேகப்படாம இருங்க, விசுவாசத்தோடு இருங்க, ஊக்கமாய் ஜெபம் பண்ணுங்க. அந்த ஊக்கமான ஜெபத்துக்கு தேவன் பதில் என்ன செய்வார், இந்த மாதங்களிலே கொடுப்பார். சோர்ந்து போகாதீங்க. சங்கீதம் 50:15 வாசித்து பாருங்க. சங்கீதம் 50:15 ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபத்து காலத்திலே நம்ம யாரை கூப்பிடுறோம்? இன்னைக்கு நமக்கு வருகிற ஆபத்திலே, இக்கட்டான சூழ்நிலையிலே நம்ம யாரை நோக்கி பார்க்கிறோம், யாரை கூப்பிடுகிறோம்? முதலாவது அவரை நோக்கி பாருங்க. அதுதான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க என்ன சொல்றாரு, ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், அப்பொழுது நீ என்னை, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்ன செய்வ, மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபத்தான காலம், ஆபத்தான சூழ்நிலைகளா, இக்கட்டான நிலைமையா, எந்த ஒரு சோதனையில நீங்க அகப்பட்டிருந்தாலும் கவலைப்படாதீங்க. அவரை நோக்கி பாருங்க, அவரை நோக்கி பாருங்க. கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்கு அற்புதமான காரியத்தை என்ன பண்ணுவாங்க, செய்வார். முதல்ல என்ன சொன்னேன், சந்தேகப்படாம ஜெபம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் தலைப்பு என்ன, காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. தேவ சித்தம் என்னவோ அது நடக்கட்டும் நம்ம வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி ஒரு பொறுமை நமக்கு இருக்கணும். அது அடுத்தது சொன்னேன், சந்தேகப்படாம ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. அடுத்தது
விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை என்ன செய்யும்? ரட்சிக்கும். நான் ஜெபிச்சுட்டேன், கர்த்தர் இந்த ஜெபத்துக்கு இந்த மாதத்துல பதில் என்ன பண்ணுவார்? தருவார். என்னுடைய முழங்கால் நான் முடக்கி ஜெபித்தேன், என் ஜெபத்துக்கு அவர் பதில் தருவார், என்னை அவர் புறக்கணிக்க மாட்டார் அப்படின்ற விசுவாசம் நமக்குள்ள என்ன செய்யணும்? வரணும். ஆவியானவர் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு நேர்கிற ஆபத்துல நீ அவரை நோக்கி பார், அவர் உன் ஜெபத்துக்கு பதில் என்ன பண்ணுவார்? தருவார். அது மாத்திரமல்ல, சோதிக்கப்படுகிறோம். சில சோதனைகள் நமக்கு வருகிறது, எதிர்பாராத சோதனை, எதிர்பாராத சோதனை. ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த சோதனை கேட்கிறோமா இல்லையா? அந்த சோதனை நடுவில் ஆண்டவர் சொல்றாரு, வாசித்து பாருங்க. எபிரேயர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 18வது வசனத்தை பாருங்க. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்லிருக்கிறார், என்ன சொல்றாருன்னா, அவர் தாமே சோதிக்கப்பட்டு. நம்ம ஆண்டவருக்கு எத்தனை சோதனைகள், அதான் சொல்றாரு, அவர் தாமே சோதிக்கப்பட்டு அந்த கல்வாரி சிலுவையில பாடுபட்டதினாலே. ஒருவேளை இந்த பூமியில சோதிக்கப்படுகிற உங்க வாழ்க்கையில் இருக்கிற சோதனைக்கு, அந்த சோதனை நேரத்தில் உதவி செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சோதிக்கப்பட்டார். நம்ம சொல்லுவோம்ல, என் கஷ்டம் உனக்கு என்னங்க தெரியும், என் வலி உங்களுக்கு என்னங்க தெரியும், நான் பண்ணது எனக்கு தாங்க தெரியும், நீங்க ஈஸியா பேசிட்டு போயிடுறீங்க. உங்களுக்குள்ள அந்த அனுபவம் உங்களுக்குள்ள இருந்தாதான் என்னை பத்தி புரிஞ்சுக்க முடியும். நம்ம சொல்லுவோம் இல்லையா? நம்ம அப்பா சோதிக்கப்பட்டார், பல சோதனைகள் வழியாய் கடந்து சென்றார். அதனால சொல்றாரு, சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால. சோதிக்கப்படுகிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் உயிரோட தான் இருக்கிறார். அவர் இன்றமா ஜீவித்துக் கொண்டுதான் இருக்கிறார். ஜீவிக்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம், உயிருள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இந்த சோதனைகள் நடுவில் நமக்கு உதவி செய்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். கவலைப்படாதீங்க. அவர் பாடுபட்டதுனால 3:1 வாசிங்க. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்கு உள்ளவளாகி பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை எப்படி பார்க்கணுமா? கவனித்து பாருங்க. அத சொல்றாரு. உதாரணம், நீங்க யாரையும் பார்க்காதீங்க. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் வழியாய் கடந்து வந்திருக்கலாம், அதை கூட நீ பார்க்காதீங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்க. அதுதான் சொல்றார், பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்க. அவர் நமக்காக பட்ட பாடுகள், நமக்காக அவர் சகித்துக் கொண்ட காரியங்கள் அத்தனையும் நமக்கு தெரிய முன் வரட்டும். அதனால சொல்றாரு, அவர் சோதிக்கப்பட்டதுனால. எந்த சோதனையில் நீங்க இருக்கிறீங்க எனக்கு தெரியாது, நீங்க சொன்னதான் எனக்கு தெரியும். ஆனா அந்த சோதனை வழியாய் நீங்க கடந்து போறீங்களா, உங்களை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார், கவனித்துக் கொண்டிருக்கிறார். அந்த சோதனையிலிருந்து உங்களுக்கு உதவி செய்ய அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். சந்தேகப்படாம கேளுங்க, விசுவாசத்தோடு கேளுங்க. என் ஜெபத்துக்கு பதில் வரும் என்ற நம்பிக்கையோடு இருங்க. கர்த்தர் செய்வார். ஒரு மனித தயவு காண்பிக்கிறது கூட அவர்தான், அவரால் மட்டும்தான் முடியும், மற்ற யாராலையும் முடியாது. ஒரு தயவு கிடைக்கணும், ஒரு மனுஷ தயவு கிடைக்கணும்னா கூட அவரால் தான் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நம்மை ஆறுதல் படுத்துறது. மத்திய சுவிசேஷம் 6வது அதிகாரம் சொல்றாரு இல்லையா, என்ன சாப்பிடுவோம் என்ன குடிப்போம் நமக்கு தெரியல, ஆனா ஆண்டவர் சொல்றார், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை நீங்க தான் போஷிக்கணும். நான் மறுமையில இருக்கிறேன், எனக்கு என்ன இன்னைக்கு நான் இந்த ஆகாரத்தை சாப்பிடணும், எனக்கு இந்த தேவை சந்திக்கப்படணும், என்னை நீங்க தான் போஷிக்கணும்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, கர்த்தர் சொல்றாரு, அன்றன்றுள்ள ஆகாரத்தை
உங்களுக்கு அன்னைக்கு என்ன பண்ணுவார்? தருவார். ஹல்லேலூயா. இது யாரால முடியும்? கடவுள் தான் நமக்கு என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். ஆறாவதாக நான் சொல்லுகிறார், நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். அதே மத்திய சுவிசேஷம் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்க மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு என்ன செய்யுங்க? மன்னிங்க. மன்னிங்க. நம்முடைய பாவ கடன்களை மன்னிங்க. எங்களை மன்னிங்க ஆண்டவரே. எங்க கடனாளிகளுக்கு நாங்க மன்னிக்கிறது போல எங்க கடன்களை எங்களுக்கு மன்னிங்க. பாவ கடன்களை மன்னியும். தெரியுதோ தெரியாதமா நாங்க செய்திருக்கலாம், எங்களை மன்னிங்க ஆண்டவரே கேட்கும் பொழுது ஒரு ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுக்கிறார். நம்முடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல வச்சிருங்க. வாசித்து பாருங்க. 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பலத்த கரத்துல அடங்கி இருங்க. ஏற்ற வேளையில கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? 7வது வசனம் என்ன சொல்லுது? அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினாலே உங்க கவலையெல்லாம் என்ன செய்யுங்க? அவர் மேல வச்சிருங்க. இப்போ உங்க பாரம், உங்க மன அழுத்தத்தை யார் மேல வச்சுட்டு போறீங்க? கர்த்தர் மேல. அப்பா நீங்க தான்ப்பா, என்னால முடியல, என்னால இந்த தேவையை சந்திக்க முடியல, என்னால இந்த பிரச்சனையை என்ன பண்றதுன்னு தெரியல, என்னால முடியலப்பா, நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியல ஆண்டவரே. அதனால கர்த்தர் மேல உங்க பாரத்தை என்ன செய்யுங்க? வைங்க. பாவ மன்னிப்புக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய கவலையெல்லாம் ஒரு வேலை என்ன செய்யணும்? காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. தேவ சித்தத்தின்படி நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. சந்தேகப்படாம ஜெபம் பண்ணுங்க. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. உங்க வியாதி படுக்கையில உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுங்க. நீதிமானுடைய ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்குது. ஆபத்து காலத்துல கர்த்தரை மாத்திரம் நோக்கி பாருங்க, அவர் உங்களுக்கு உதவி செய்வார். பல விதமான சோதனைகள் வழிகாட்டி நீங்க கடந்து படும் போது அவர்தான் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதனால உதவி செய்ய அவர் உங்களுக்கு வல்லவராயிருக்கிறார். நம்முடைய அனுதின வாழ்க்கையில அனுதினமான காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் உங்க தேவைகளை அவர் சந்திப்பார். பாவங்களை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு அற்புதமான காரியத்தை செய்வார். நம்முடைய கவலையெல்லாம் அவர் மேல வச்சிருங்க. அவர் உங்களுடைய எல்லா காரியத்துக்கு பதில் கொடுப்பார். எல்லா சூழ்நிலையிலையும் கவலைப்படாம இருங்க. ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணுங்க. விடுதலையை நாம் பெற்றுக்கொள்வோம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 9 குறிப்பு நான் சொன்னேன். 12வது அதிகாரம் 1லிருந்து 17 வசனங்கள் இருக்கிறது. அதில் ஒரே ஒரு வசனம், ஒரு 2-3 வசனங்களை மாத்திரம் நம்ம படிச்சிருவோம். எடுத்து படிங்க. அப்போஸ்தலர் 12. அதுல பாத்தீங்கன்னா இங்கே 5வது வசனம் சொல்லுது, அப்பொழுது பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டு இருக்கிற சபையார் அவருக்காக ஊக்கமாய் ஜெபம் பண்ணியது. ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு என்ன செய்தார்? பதில் கொடுத்தார். சபையார், ஒரு விசுவாசி கஷ்டப்படும் பொழுது, ஒரு விசுவாசி வியாதியில் இருக்கும் போது சபையாருடைய ஊக்கமான ஜெபத்தின் மூலமாக தேவன் பதில் என்ன செய்றார்? கொடுக்கிறார். அந்த இடத்துல பாருங்க, அந்த 11வது வசனம், பேதுரு தெளிவு வந்த போது ஏரோதின் கைக்கு யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கு என்னை விடுதலை ஆக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது செய்ய மெய்யாகவே என்ன செஞ்சிருக்கிறேன்? விடுதலை ஆயிடுச்சு. எப்படி இந்த விடுதலை எப்படி கிடைச்சது? ஊக்கத்தோடு சபையார் என்ன பண்ணாங்க? சிறைச்சாலையில் இருந்த பேதுருக்காக வீட்டுல போயிட்டு இந்த அதிகாரம் ஃபுல்லா 1லிருந்து 17 வசனங்கள் இருக்குது, படிச்சுக்கங்க. எல்லா சூழ்நிலையும் ஒன்றுக்கும் கவலைப்படாம ஜெபம் பண்ணுங்க. ஊக்கத்தோடு என்ன பண்ணுங்க?
ஜெபம் பண்ணுங்க. நான் இங்க ஜெபிச்சா சிறையாய் இருக்கிற சிறைச்சாலை மட்டும் கிடையாது, பலவிதமான நெருக்கத்துல, கஷ்டங்கள்ல, துன்பங்கள்ல சிறைப்பட்டு கிடக்கிற அநேக மக்கள், சிறை கைதிகளை போல இருக்கிற, விடுதலை இல்லாம இருக்கிற இந்த பிள்ளைகளை மீட்டெடுக்க முடியும் என்ற நம்பிக்கையோட ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். நிச்சயம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அற்புதமான காரியங்களை செய்து அதிசயமாய் உங்களை நடத்துவார். இந்த மாதங்களிலே உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். சந்தேகப்படாமல் இருக்க. ஜெபிச்சுட்டு போறீங்கன்னா சந்தேகம் உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. கர்த்தர் தாமே இந்த வேத வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு ஜெபத்தை நாம் செய்வோம். மகா இறக்கம் கிருபை நிறைந்த பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மனமகிழ்ச்சி இந்த நல்ல காலவேளை இந்த கருங்களை கொடுக்கிறப்பா. நேற்றோ இன்றோ என்றோ மாறாதீர்கள் பரலோகத்தின் தேவனே, காத்திருக்க உங்கள் பிள்ளைகளுக்கு பலன் தாங்காண்டது. பலவிதமான சோதனைகள் வழியாய் கடந்து செல்லும் பொழுது அவர்கள் பதறி போகாதபடி காத்திருந்து ஜெபித்து ஜெயமெடுக்க உதவி செய்யும் அப்பா. சந்தேகப்படாமல் ஜெபிக்கட்டும், விசுவாசத்தோடு ஜெபிக்கட்டும். நெருக்கமான சூழ்நிலையை உங்களை நோக்கி அவர்கள் பார்க்கட்டும். நீ அவர்களுக்கு உதவி செய்ய காண்டவர்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் இந்த மாதத்தில் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக. அவருடைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுவதாக. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படிகளுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்ற வசனத்தின்படி சோதனையில் அகப்பட்டிருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு எந்த சோதனையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட சோதனையில் அவர் அகப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே நீர் அவர்களை விடுதலையாக்கி அவரை பலனடைய செய்யும். நீதிமானுடைய ஊக்கமான வேண்டுதல் மிகவே பலனுள்ளது என்று நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் நீதிமான்களாகி உங்களுடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் நீர் பதிலை தருகிறதுக்காக மக்கள் நன்றி. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளையா மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தை ஆண்டவரே யூடியூப் வழியாய் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்கட்டும். அவர்கள் பலனடையட்டும், விசுவாசம் அடையட்டும், சந்தேகப்படாமல் இருக்கட்டும், சாட்சியாய் வாழட்டும், நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். அவருடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து காத்துக்கொள். இந்த மாதம் முழுவதும் அவர்களோடு உடைய கரம் இருக்கட்டும். பிறந்த நாளையோ திருமண நாளையோ கொண்டாடுகிற மக்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அவர்களோடு உடைய கரை இருப்பதாக. தேவநாம மகிமையான காரியங்களை கர்த்தருடைய வாழ்க்கையிலே செய்யும். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தால் நிரப்பும். வேலைக்கு போற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை தாரும். இரண்டுமே வேலைக்காய் எதிர்நோக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை தாரும். கர்த்தருடைய கரம் உயர்வை அடைய உதவி செய்யும். போகையில வருகையில பக்கபலமாய் இருந்து பாதுகாத்தவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும். எல்லா காவலோடு காத்துக்கொள்வீராக. தேவ சமாதான குடும்பங்களிலே தங்கி இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் என்று நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.